தீராத கடன் தீர செவ்வாய்க்கிழமை 3 வழிகள். இதை பின்பற்றி பாருங்க. உங்களுடைய கடன் சுமை தீர்ந்து வறுமை இருந்தது அப்படின்னா அது அகன்று உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். இதை செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும். அதுவும் ஒரே நாளில் இந்த 3 வழிகளை நம்ம பின்பற்றலாம். 3 வழிகளை செய்ய முடியலனாலும் ஒரே ஒரு வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும், உங்களுடைய கடன் சுமை தீரும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சிலர்லாம் நினைக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை நம்ம காசு கொடுத்தோம் மற்றவர்களுக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் மற்றவர்களுக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலுமாக தவறு. செவ்வாய்க்கிழமை காசு கொடுக்கறதுனாலலாம் நமக்கு காசு நம்ம கையை விட்டு போகாது. செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலாக கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த கடனை அடைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கடன் சுமை சீக்கிரம் தீரும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக எல்லாருமே இப்போ கடன் வாங்குகிறோம். கடன் இல்லாத மனிதர்களே இல்லை. இந்த பிறவியே ஒரு பெருங்கடன் தான் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. இந்த பிறவி பெருங்கடனை தீர்க்கவே முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம தவிர்க்க முடியாத காரணங்களாலேயும் சில சமயம் கடனை வாங்கிடுவோம். சில சமயம் ஆசைப்பட்டு ஆடம்பர செலவுக்காகவும் கடன் வாங்கிடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தினால கடன் வாங்கிடுறோம். இந்த கடன் பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு கூட போயிடுறாங்க. ஏன்னா அந்த கடன் அவங்க கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கு. அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியல. நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் கமெண்ட்டில் ஒருத்தர்னா ரொம்ப இதாக கேட்டிருந்தாங்க, கடன் தீர வழிபாடுகள் சொல்லுங்க, பரிகாரம் சொல்லுங்கன்னு. செல்வம் நித்யா அப்படிங்கிறவங்க தன்னுடைய நகையை வைத்து விட்டு அடகு வச்சுட்டு அதை மீட்கவே முடியல அப்படின்னு அவங்க அம்மா ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க என்னோட கடன் தீர அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பதிவு நான் போடுறேன். நம்ம தவிர்க்க முடியாத சில நெருக்கடியான சூழல், ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, இதுக்கு மாதிரி நம்ம கடன் வாங்குறப்ப ஓகே அது வாங்கியே ஆகணும், அத்தியாவசிய செலவாக இருக்குது. ஆனால் சிலர்லாம் ஆடம்பர தேவைக்காக கடன் வாங்குறாங்க. அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்தோம் அப்படின்னாவே இந்த கடன் சுமையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். சரி, அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்தான். சரி, அதற்கான பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த கடன் சுமையிலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா. இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த செவ்வாய் ஓரையில் காலையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை இருக்கு இல்லையா, 6 to 7, அந்த செவ்வாய் ஓரையில் முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு பாயாசங்க, பாசிப்பருப்பும் வெல்லமும் போட்டு வைக்கக்கூடிய பாயாசம். அதை நீங்கள் காலையில் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இந்த பாயாசத்தை நெய்வேத்தியமாக சாமிக்கு நீங்கள் வச்சு கும்பிடணும். இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு பாயாசம் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வச்சு செவ்வாய் ஓரையில் 6 to 7 அங்காரகனையும் குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு முருகபெருமானையும் நினச்சிக்கிட்டு இந்த பாயாசத்தை நெய்வேத்தியமாக வச்சு உங்களுக்கு தெரிந்த மந்திரம், முருகனுக்கு தெரிந்த எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி அதை சொல்லி ருண விமோச்சனர்னு சொல்லுவாங்க. யார அப்படின்னா சிவனையும் வேண்டிக் கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. நம்ம முன்னையே சொன்னேன், குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு என்னுடைய கடன் சுமை தீர வேண்டும். இந்த பாயாசத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக ஏற்றுக்கொண்டு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சு என்னுடைய இந்த கடன் சுமையிலிருந்து என்னை விடுவிப்பாயாக அப்படின்னு சொல்லி முருகனையும் சிவனையும் வேண்டிக்கிங்க. நிச்சயமா உங்களுடைய கடன் சுமை தீரும். இதை எத்தனை வாரம் வைக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு. 9 வாரம் நீங்க இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தை வைக்க வேண்டும். 9 அப்படிங்கிறது அங்காரகனை குறிக்கக்கூடிய எண், செவ்வாயை குறிக்கக்கூடிய எண். அதனால் 9 வாரம் தொடர்ந்து இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் கும்பிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுக்கணும். அது மதியம் செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமை கொடுக்கணும். அதே நாளும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அந்த காலையில் என்னால் எந்திரிச்சு நான் பாசிப்பருப்பு பாயசத்தை செஞ்சு சாமிக்கு வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் இந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மதியம் 1 to 2 செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை வருது. அந்த நேரத்தில் நீங்கள் பாசிப்பருப்பை காலையிலேயே எழுந்ததும் ஊற வச்சிருங்க. அந்த பாசிப்பருப்போட அரிசி மாவு கொஞ்சம் கலந்து வெல்லம் கொஞ்சம் கலந்து அதை கொண்டுட்டு போய் பசு மாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும்.
பசுமாட்டில் 33 தேவர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பசுமாட்டுக்கு கொடுக்குறப்ப நீங்கள் உங்களுடைய கடன் சுமையை சொல்லி, யார் பேரில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பேரையும் சொல்லி, எங்களுடைய கடன் தீர வேண்டும், நீ எங்களுக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோமாதாவுக்கு கொண்டுட்டு போய், பசுமாட்டுக்கு கொண்டு போய் அதை கொடுங்க. 9 வாரம் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. இது மாதிரி செய்கிறப்ப கடன் சுமையானது தீரும். இது ரொம்ப ஈஸியான வழி, எளிய வழி. பசுமாட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் சுமையானது கண்டிப்பாக தீரும். அடுத்தது 3வது பரிகாரம் பார்க்க போகிறோம். இப்போ நான் மேலே சொன்ன 2 பரிகாரத்தை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கீங்களா, உங்களுடைய கடன் சுமை தீர்ந்திருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ 3வது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக 6 மணிக்கு மேலே ஒரு நெய் விளக்கு சாமிக்கு ஏற்றணும். நிறைய விளக்கு, குத்து விளக்கு வச்சுருக்கேன், காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன், அதெல்லாம் நீங்கள் தனியாக 6 மணிக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு, அது சின்ன விளக்காக கூட இருக்கலாம், பெரிய விளக்காகவும் இருக்கலாம். அந்த மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் இட்டு பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமி தாயாரையும் முருகனையும் உங்கள் குலதெய்வத்தையும் எங்களுடைய கடன் சுமை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த நெய் விளக்கை ஏற்றுங்க. இது நைட்டு 8 to 9 செவ்வாய் ஓரை வரும் இல்லையா, அந்த டைம் வரையும் உங்களால் ஏற்ற முடியுது, எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, ஆனால் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு 8 to 9 வரையும் கூட இந்த தீபத்தை நீங்கள் எரிய விடலாம். அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 6 மணிக்கு மேலே கொஞ்சம் நேரமாவது இந்த நெய் விளக்கை ஏற்றி வைங்க. ஆனால் இதில் நான் ஏற்கனவே முதல்ல 2 பரிகாரம் சொன்னேன்ல, அதில் 2ல் ஏதாவது ஒரு வழியை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த நெய் விளக்கையும் ஏற்றி வைங்க. இதை மட்டும் கொஞ்ச நேரம் எரிய விட்டுட்டு நான் என்னுடைய கடன் சுமை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டால் பத்தாது. மேலே சொன்ன 2 வழியில் ஏதாவது ஒரு வழியை ஃபாலோ பண்ணி இந்த பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை தீரும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.